بسم الله الرحمن الرحيم. முதல் சிறப்புரையாக நமது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பாளரும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான நம் பாசத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் எம்ஹெச் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்கள் இந்தியாவில் இஸ்லாம் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பிலே ஆழ்ந்த கருத்துக்களை உங்கள் மத்தியிலே இன்னும் சில மணித்துளிகளே நிகழ்த்திருக்கிறார்கள். சகோதரர் ஜவாஹிருல்லா சாப் அவர்களை நம்முடைய விழா குழுவினர் மேடைக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ மூன்றாவது அமர்வின் முக்கிய நிகழ்வாக இந்தியாவில் இஸ்லாம் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பிலே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக பேராசிரியர் முனைவர் எம்ஹெச் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்களை அன்போடு அலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ஹாத்தமுன் நபியின் வ அலா அலி குல்லி அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله مولانا العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த இமாம்கள் மீதும் இஸ்லாத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை நீத்த ஷுஹதாக்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் ஒளியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். காயல்பட்டினம் இஸ்லாமிய அழைப்பு மையத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த 2 நாள் கருத்தரங்கிலே இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அபூபக்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கின்ற காயல்பட்டினம் அழைப்பு மையத்தின் நிர்வாகிகளே, நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக. இஸ்லாமும் இந்தியாவும் என்ற தலைப்பின் கீழே உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றேன். ஒரு வரலாற்று பார்வை என்ற அடிப்படையில் உரையாற்றுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அருமை சகோதரர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறுதி தூதராக அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிறந்த வாழ்வியல் திட்டத்தை, மார்க்கத்தை நிலைநாட்ட இறுதியாக அனுப்பப்பட்ட தூதராக விளங்குகிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கம் அரேபிய தீபகற்பத்திற்குள்ளே மட்டும் நிற்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே அதற்கு பிறகும் கூட உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றதையெல்லாம்
நாம் நன்கு அறிவோம். அந்த அடிப்படையிலே நாம் வாழக்கூடிய இந்தியாவிற்கு இஸ்லாம் எப்படி வந்தது என்பதை பற்றி தொடக்கமாக சில வரலாற்று குறிப்புகளை நான் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். சென்ற நூற்றாண்டிலே இஸ்லாத்தை பற்றி மிக சிறந்த ஆய்வு நூல்களை எல்லாம் பிரான்சில் வாழ்ந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த எம் ஹமீதுல்லா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் எழுதிய பல்வேறு நூல்களில் மிக முக்கியமான நூல் முஹம்மது ரசூலுல்லா என்ற தலைப்பிலான ஒரு ஆங்கில நூல். இந்த ஆங்கில நூலிலே ஹமீதுல்லா ஒரு முக்கியமான குறிப்பை தந்திருக்கின்றார். அந்த குறிப்பு என்னவென்றால், இட் இஸ் ரெக்கார்டட் that the first Indian to accept Islam was a Hindu king from Kodungalur in Kerala என்று குறிப்பிடுகின்றார். அதாவது இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக தழுவிய முதல் இந்தியர் என்ற சிறப்பு கொடுங்கலூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னருக்குத்தான், கேரளாவிலே உள்ள கொடுங்கலூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னருக்குத்தான் அந்த சிறப்பு கிடைத்திருக்கின்றது என்று தன்னுடைய நூலிலே ஹமீதுல்லா குறிப்பிடுகின்றார். இந்த குறிப்பை தரக்கூடிய ஹமீதுல்லா அதற்காக வேண்டி பல்வேறு ஆவணங்களை, குறிப்பாக இந்தியன் ஆஃபீஸ் லைப்ரரி, இங்கிலாந்தில் உள்ள இந்தியன் ஆஃபீஸ் லைப்ரரி, இந்திய அரசாங்க பதிவேடுகளில் உள்ள குறிப்புகளை எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த குறிப்பை அளித்திருக்கின்றார். நமக்கெல்லாம் மிக ஆச்சரியமாக இருக்கும், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே நம்முடைய தென்னிந்தியாவிலே நமக்கு இப்போது பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய, அன்றைய காலம் ஒரே தமிழகம் கேரளாவெல்லாம் இணைந்த பகுதியைச் சேர்ந்த ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னர், சேரமான் பெருமான் என்று அவருக்கு சொல்கின்றார்கள். அவர் இஸ்லாத்தை தழுவியது ஆச்சரிய தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்பதற்கு ஆதாரமாக ஒரு நபிமொழியையும் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். இந்த நபிமொழி அல் இமாம் அல் ஹாஃபிஸ் அபு அப்துல்லா அல் ஹாக்கிம் அவர்களுடைய கிதாபுல் அத்ஆமா விலே பதிவாகி இருக்கின்றது. 4வது வால்யூமில் 33வது அத்தியாயத்தில் 241வது பக்கத்தில் அல் ஹாக்கிம் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டியிருக்கின்றார். அந்த ஹதீஸை அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஹதீஸில் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்தியாவிலிருந்து வந்த ஒரு மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ஊறுகாய் பாட்டிலை கொடுக்கின்றார். அந்த ஊறுகாய் பாட்டிலில் இஞ்சி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊறுகாயை தன்னுடைய சஹாபாக்கள் மத்தியிலே, தோழர்களுக்கு மத்தியிலே விநியோகிக்கிறார்கள். நானும் அதில் ஒரு துண்டை உண்டேன் என்று அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வழக்கமாக நம்முடைய பாட நூல்களிலே, நம்முடைய இளவல்கள், சிறார்கள், பள்ளிக்கூடங்களில் அல்லது கல்லூரிகளில் இந்தியாவில் இஸ்லாம் என்ற தலைப்பிலே பாடத்தை படிக்கும்போது மிக அதிகமாக இந்தியாவிற்கு முஸ்லிம்கள் படையெடுத்து வந்தார்கள் என்று சொல்லி, முகமது பின் காசிம் சிந்துக்கு வந்ததை, அதற்கு பிறகு கஸ்னவி, கோரி போன்றவர்கள் எல்லாம் படையெடுத்து வந்த
அந்த வரலாறு தான் அதிகமாக பாடநூல்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் வட இந்தியாவுக்கு இஸ்லாம் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்னிந்தியாவிற்கு இஸ்லாம் வந்துவிட்டது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சேரமான் பெருமானுடைய வரலாறாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக எப்படி இந்த தொடர்பு ஏற்பட்டது என்று சொன்னால், வரலாற்று ஆசிரியர்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவே அரபுகளுக்கும் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கும் இடையிலே பல்வேறு வகையான வர்த்தக தொடர்பு இருந்தது என்பதற்கு பல சான்றுகளை அளிக்கின்றார்கள். அந்த சான்றுகளில் பல இன்றும் கூட கல்வெட்டுகளாக பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். சேரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதியாக இருந்தாலும், சோழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதியாக இருந்தாலும், பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதியாக இருந்தாலும், எல்லா இடத்திலும் இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்பாக அரபியர்கள் வந்தது பற்றிய ஆவணங்களும், அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கிய பிறகு முஸ்லிம்கள் இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தது பற்றியான ஆவணங்களை ஏராளமாக நாம் பார்க்க முடிகின்றது. உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், பாண்டியர்களுடைய தலைநகரமான மதுரை, ஆச்சரியமான தகவல், அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது கிபி 632. ஆனால் கோரிப்பாளையத்தில், மதுரையில் இருக்கக்கூடிய கோரிப்பாளையம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த பகுதி, அங்கே முஸ்லீம்கள் கிபி 630 நிலம் வாங்கியதற்கான கல்வெட்டு கிடைத்திருக்கின்றது. அந்த கல்வெட்டில் முஸ்லீம்களுடைய பேர் இருக்கின்றது. அந்த கல்வெட்டிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அரபகத்திலிருந்து வந்து இஸ்லாத்தை அரபகத்திலே தழுவி இங்கே வந்தவர்களுடைய பெயரா அல்லது இங்கே இஸ்லாத்தை தழுவியவர்களுடைய பெயரா என்பதை பற்றி நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அந்த கல்வெட்டில் 630 பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரிப்பாளையத்திற்கு, மதுரைக்கு இஸ்லாம் வந்துவிட்ட செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது. இது பாண்டியர்களுடைய பகுதியில் சேர மன்னர்களுடைய தலைநகரமாக இருந்ததுதான் கொடுங்கலூர். அந்த கொடுங்கலூரை சேர்ந்த சேரமான் பெருமான் தான் இஸ்லாத்தை தழுவினார் என்ற செய்தியை நான் தொடக்கத்திலே சொன்னேன். அவருக்கு பிறகு இங்கே மாலிக் பின் தீனார் வருகின்றார். அந்த மாலிக் பின் தீனாருடைய ஆட்சியில் கிபி 600 மாலிக் பின் தீனார் வந்த பிறகு கிபி 629 நன்றாக இந்த ஆண்டுகளை குறித்து கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது நான் குறிப்பிட்டது போல கிபி 632. ஆனால் கிபி 629 கொடுங்கலூரில் உள்ள சேரமான் ஜும்மா பள்ளிவாசல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவிலே மிக தொன்மையான முதன்மையான பள்ளிவாசல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்பதற்கான ஆதாரம், அந்த பள்ளிவாசலும் கூட இன்றும் நம்முடைய காலத்திலே நாம் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்றது. இது சேரர்களுடைய பகுதியில். சோழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதிக்கும் இஸ்லாம் தொடக்க காலத்திலேயே வந்துவிட்டதற்கான ஆதாரம் இன்றைக்கு கூட நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றும் அதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. சோழர்களுடைய தலைநகரமாக முதலிலே இருந்தது உறையூர். திருச்சியில் உங்களுக்கு உறையூர் என்ற ஒரு பகுதி இருப்பது உங்களுக்கு தெரியும், திருச்சிராப்பள்ளியில். அந்த உறையூர் தான் தொடக்கத்திலே சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தது. அந்த உறையூரில் திருச்சி மலைக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசல் கல்லு பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகின்றது. 734 அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்றது. தொடக்கத்திலே உறையூர் சோழர்களுடைய தலைநகராக இருந்தது. பிறகு அது தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டு விட்டது. தஞ்சாவூருக்கு சோழர்களுடைய தலைநகரம் மாற்றப்பட்ட பிறகு தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயிலில்
அதனுடைய சுவர்களிலே இருக்கக்கூடிய எழுத்துக்களில் பல முஸ்லிம் பெயர்களை பார்க்க முடிகின்றது. முஸ்லிம்களை சோனகர்கள் என்று அழைத்து பல முஸ்லிம்கள் பெயர்களை தஞ்சாவூருடைய பெரிய கோயிலே நாம் பார்க்க முடிகின்றது. ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு செப்பு ஆவணத்தில் ஒரு கையெழுத்து இருக்கின்றது. அந்த கையெழுத்தில் அஹ்மத் துர்கான் என்று அந்த கையெழுத்தில் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் எதை குறிப்பிடுகின்றது என்றால், வட இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில், கேரளாவில் இஸ்லாம் தமிழகத்திற்கு வந்துவிட்டது என்பதற்கான அடையாளமாக திகழ்கின்றது. வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி உறையூருக்கு அருகில், திருச்சி மலைக்கோட்டைக்கு அருகில் ஒரு பள்ளிவாசல் கல்லு பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகின்றது என்று குறிப்பிட்டேனோ, அதே போல தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு கூட நீங்கள் நம்முடைய குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்திற்கு போனால் மாலிக் பின் தீனார் கொடுங்கலூரில் கட்டியது போன்று ஒரு பள்ளிவாசலை தேங்காய்பட்டினத்தில் கட்டியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 100க்கு மேற்பட்ட இந்த கல்லு பள்ளிவாசல்கள் தமிழகத்தின் முழுவதும் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். இதை பற்றி சுவையான பல குறிப்புகள் இருந்தாலும் கூட, இது காயல்பட்டினம் இஸ்லாமிய அழைப்பு மையத்திலே நடைபெறக்கூடிய மாநாடு என்ற ஒரு அடிப்படையில் எப்படி இஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தது, இதெல்லாம் வந்துவிட்டார்கள், முஸ்லிம்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பாகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக வந்து இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கியதற்கு முன்பாகவே தமிழர்களுக்கும் அரபு மக்களுக்கும் வர்த்தக உறவுகள் இருந்தது என்பதெல்லாம் உண்மை. ஆனால் எப்படி இங்கே இஸ்லாம் பரவியது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் இன்றைக்கு கூட 88 வயது முதியவராக கோயம்புத்தூரிலே வாழ்ந்து வருகின்றார். அவருடைய பெயர் ஞானையா. இஸ்லாம் அண்ட் இந்தியா என்ற தலைப்பிலே ஆங்கிலத்திலே ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கின்றார். தமிழிலும் அந்த நூல் முதலிலே தமிழிலே எழுதினார். அதற்கு பிறகு அந்த நூலை அவரே ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கின்றார். அவர் மிக முக்கியமான ஒரு காரணத்தை சொல்கின்றார். என்ன காரணம் சொல்றாருன்னா, அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிய அந்த 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பெருமளவிலான மக்களால் பின்பற்றக்கூடிய சமயங்களாக பௌத்தமும் ஜெயினிசம் என்று சொல்லக்கூடிய சமணமும் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் பௌத்தர்களும் சமணர்களும் ஆதிக்க மனம் பிடித்த மக்களால், ஆதிக்க கொள்கைகளை பின்பற்றியவர்களால் மிகப்பெரிய கொடுங்கோன்மைக்கு இலக்கானார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிக பிரம்மாண்டமான பௌத்த கோயில்கள் அமைந்திருந்தன. புதுக்கோட்டை போன்ற பகுதிகளிலே ஜெயினர்களுடைய சமணர்களுடைய மிகப்பெரிய இடங்கள் எல்லாம், கோயில்கள் எல்லாம், அரண்மனைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த சமணத்திற்கு எதிராக, பௌத்தத்திற்கு எதிராக, ஏனென்றால் இந்த இரண்டு மதங்களும் ஒரு வகையில் சாதியத்தை ஒரு வகையில் எதிர்த்தன. சாதி பாகுபாடுக்கு எதிரான ஒரு போர்க்குரலாக தான் கௌதம புத்தருடைய கொள்கையும் மகாவீருடைய கொள்கையும் அமைந்தது. எனவே அடக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சமணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆதிக்க மனம் படைத்தவர்கள் இந்த சாதிய அமைப்பு அப்படியே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை அக்கறை உள்ளவர்கள் இந்த மதத்துக்கு எதிராக பெரிய போரை தொடுத்து அதன் காரணமாக இந்த மக்கள் எல்லாம் நசுக்கப்படக்கூடிய, அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய நிலைமை தமிழகத்திலே உருவாகியது. அது ஒரு பெரிய தலைப்பு. சமணர்கள் கழுவிலே ஏற்றப்பட்ட வரலாறெல்லாம் நீங்கள் பல்வேறு தமிழறிஞர்கள் பல்வேறு மேடைகளில் எடுத்து சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அப்போ இஸ்லாம்
நிலைநாட்டப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த பௌத்தமும் சமணமும் கோலோச்சி இருந்த தமிழகத்தில் அந்த இரண்டு மதத்தை சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய அடக்குமுறைக்கு இலக்காகி கொண்டிருந்த அந்த சூழலில் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த புரட்சி முழக்கம் தமிழகத்திற்குள்ளே பல்வேறு வகையில் தென்னிந்தியாவிற்குள்ள நுழைகின்றது. அப்படி இந்த புரட்சி முழக்கத்தை யார் எடுத்து வந்தார்கள் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு முன்னர் ஓதி காட்டிய திருக்குரான் வசனத்தில் மிக தெளிவாக எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா 41வது சூராவில் 33வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான், ஒமன் அஹ்சன் கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமல சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன் என்று குறிப்பிடுகின்றான். அல்லாவின் பால் அழைப்பதை தவிர வேறு என்ன சிறப்பான வார்த்தை இருக்க முடியும்? யார் அல்லாவின் பால் மக்களை அழைக்கின்றார்களோ, யார் நன்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் இருக்கின்றார்களோ, நேர்வழியில் இருக்கின்றார்களோ, இருந்து நான் முஸ்லிம்களில் ஒருவனாக நிச்சயமாக இருக்கின்றேன் என்று யார் பறைசாற்றுகின்றார்களோ அவர்களை விட சிறந்தவர்கள் இல்லை என்ற இந்த திருக்குரான் வசனத்தை வெறுமனே ஓதுவதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையினுடைய இலட்சியமாக ஏற்றுக்கொண்ட அந்த தொடக்க கால முஸ்லிம்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சென்றார்கள். நமக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும். அண்ணலாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் அரஃபா மைதானத்தில் அந்த பேருரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த பேருரையை நிகழ்த்திவிட்டு அவர்கள் கூடியிருந்த மக்களை பார்த்து கேட்கின்றார்கள், என் அன்பு தோழர்களே, அல்லாஹு தாலா எனக்கு சமர்ப்பித்த அந்த செய்தியை நான் உங்களிடம் எடுத்துரைத்து விட்டேனா என்று கேட்டபோது, ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று கூடியிருந்த மக்கள் ஒன்று சேர சொல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரு கரத்தையும் விண்ணை நோக்கி உயர்த்தியவர்களாக, யா அல்லாஹ் இதற்கு நீ சான்றாக இரு என்று குறிப்பிட்ட சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அந்த இறுதி ஹஜ்ஜில் இங்கே இல்லாதவர்களுக்கு இங்கே சொல்லப்பட்ட செய்தியை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்ற அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அருமை சஹாபாக்கள் சென்றார்கள். எதற்காக சென்றார்கள்? நாம் பெற்ற இந்த இஸ்லாம் என்ற இந்த இன்பத்தை இந்த வையகம் முழுவதும் எடுத்துரைப்பது நம்முடைய தலையாய கடமை. அதுதான் நம்முடைய மறுமை வெற்றிக்கான பாஸ்போர்ட்டாக, நுழைவுச்சீட்டாக இருக்கும் என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு நபிமொழியும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் விளங்கியது. புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவாயிருக்கக்கூடிய இந்த நபிமொழியை ஸஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நீண்ட நபிமொழியில் ஒரு பாகத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அல்லாஹு தாலா உங்கள் மூலமாக ஒரு மனிதருக்கு நேர்வழி, உங்கள் மூலமாக ஒரு மனிதருக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் அதனுடைய மதிப்பு பல்லாயிரக்கணக்கான சிகப்பு ஒட்டகங்களுக்கு, மிக விலை உயர்ந்த ஒட்டகங்களுக்கு சமமானது என்பதை உளமாற, பொழுதுபோக்காக அல்ல, உளமாற அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதன் காரணமாக தான் இஸ்லாத்தினுடைய இந்த செய்தியை பெற்றவுடன் அந்த நபித்தோழர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றார்கள், இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். அந்த நிலையிலே தான் தமிழகத்திற்கும் வந்தார்கள். இதை பற்றி தன்னுடைய நூல் ஒன்றில் T.W. அர்னால்ட் என்ற உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் சொல்வதை நான் அப்படியே இங்கே ஆங்கிலத்திலே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்னைக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வது நம்மிலே சிலருக்கு ஒரு ஹாபியாக, பொழுதுபோக்காக மாறிவிட்ட ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆனால்
இஸ்லாத்தை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் எல்லா தருணங்களிலும் எடுத்துரைப்பது தான் நம்முடைய அடிப்படை வேலையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த உணர்வு அந்த தொடக்க கால நபித்தோழர்களுக்கு மத்தியிலே இருந்தது. அதை தான் T.W. ஆர்னால்டு தன்னுடைய நூலிலே சொல்கின்றார். They did not waste time in sightseeing or entertainment after they were finished with their trade. வர்த்தகத்துக்காக வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றாங்க. அந்த வர்த்தகத்துக்கான அந்த பணி முடிந்தவுடன் தங்களுடைய நேரத்தை ஊரெல்லாம் சுற்றி பார்ப்போம் அல்லது ஏதாவது பொழுதுபோக்கு விஷயங்களில் காலத்தை கழிப்போம் என்றெல்லாம் அவர்கள் அந்த தொடக்க கால முஸ்லிம்கள் இருந்து விடவில்லை. அர்னால்ட் சொல்கிறார், பட் ஆஃப்டர் தே வேர் ஃபினிஷ்ட் வித் தேர் ட்ரேட், தங்களுடைய வியாபாரம் முடிந்தவுடன் ஈச் இண்டிவிஜுவல் played a role calling the people of that area to his religion. எந்த பகுதிக்கு வர்த்தகம் செய்வதற்காக சென்றார்களோ அந்த பகுதியில் உள்ள மக்களை எல்லாம் தன்னுடைய மார்க்கத்திற்கு, தான் பெற்ற நேர்வழிக்கு, நம்முடைய நேர்வழியின் காரணமாக, நம்முடைய பிரச்சாரத்தின் காரணமாக, நம்முடைய செயலின் காரணமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்ற அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபிமொழி அவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளித்தது. அதன் காரணமாக அந்த பகுதி மக்களை எல்லாம் இஸ்லாத்திற்கு அழைக்கக்கூடிய அந்த பணியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். இஸ்லாம் probably reached the inhabitants of those islands through these businessmen who traded as well as intermarried there என்று குறிப்பிடுகின்றார். தூரமாக இருக்கக்கூடிய தொலைவிலே இருக்கக்கூடிய தீவுகளிலே இந்த வியாபாரிகள் மூலமாக தான் இஸ்லாம் பரவியது. அவர்கள் மார்க்கத்தையும் அங்கே எடுத்துரைத்தார்கள், அங்கேயே தங்களுடைய குடும்பத்தையும் அமைத்துக் கொண்டார்கள். இதன் காரணமாக வேகமாக இஸ்லாம் பரவியது என்பதை T.W. ஆர்னால்ட் இங்கே குறிப்பிடுவதை நான் மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இப்போது இந்தியாவுக்கு வருவோம். ஆக கிழக்கு கடற்கரை வழியாக, மேற்கு கடற்கரை வழியாக ஏற்கனவே வர்த்தகர்களாக வந்த தொடக்க கால முஸ்லிம்கள் முதல்ல வெறும் வர்த்தகர்களாக வந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டிய பிறகு அவர்கள் வெறும் வர்த்தகர்களாக மட்டுமல்ல, they were traders but they were also traders with a mission. ஒரு கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்க வேண்டும் என்ற. பெண்கள் பகுதியிலிருந்து மிகுதியான சப்தம் வருகின்றதாம். ஒரு முக்கியமான தலைப்பில் உரை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தயவு செய்து அங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்கள் இடையூறு தர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்களும் இந்த செய்தியை கூர்ந்து கவனிக்க வேண்டுமாய் அன்போடு உங்களிடத்தில் வினவுகிறோம். அருமை சகோதரர்களே, அதனால தங்களுக்கு பழக்கமான இந்த தென்னிந்தியாவுக்கு முன்னாடி வந்தவங்க, நான் சொன்ன மாதிரி தென்னிந்தியாவை, நம்முடைய தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த சேரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பகுதியாக இருக்கட்டும், சோழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதியாக இருக்கட்டும், பாண்டியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதியாக இருக்கட்டும், ஒன்றை சொல்ல மறந்து விட்டேன், பல்லவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நம்முடைய வட தமிழக பகுதியாக இருக்கட்டும், அங்கேயெல்லாம் வந்தவர்கள் இப்போது இந்த மார்க்கத்தையும் தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் எடுத்துரைக்க விரும்பினார்கள். பல்லவர்களுடைய ஆட்சியில தொடக்கத்திலேயே இஸ்லாம் வந்துவிட்டது என்பதற்கு ஒரு சான்றை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? சேரர்களுக்கு, சோழர்களுக்கு, பாண்டியர்களுக்கெல்லாம் ஆதாரங்களை கொடுத்து விட்டேன். பல்லவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த வட தமிழ்நாடு பகுதி, பழவேற்காடு என்ற ஊருக்கு செல்லுங்கள். அங்கே போனால் இன்னைக்கும் கூட அந்த ஊரில் தொடக்க காலத்திலேயே இஸ்லாம் அங்கே வந்துவிட்டது என்பதற்கான அம்சங்களை, அங்கே உள்ள மக்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வீட்டு அமைப்பு, இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆக இங்கே வர்த்தகர்களாக வந்தவங்க இங்கே வரும்போது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம், சமணர்களுக்கு எதிராக, பௌத்தர்களுக்கு எதிராக,
ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் அடக்குமுறைக்கு இலக்கான நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த புரட்சி முழக்கம் ஒரு விடுதலை முழக்கமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு முழக்கமாக அமைந்து விட்டது. இதை நான் குறிப்பிடவில்லை, சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா வால்யூம் 3 பேஜ் நம்பர் 294. சுவாமி விவேகானந்தருடைய அனைத்து பேச்சுகள் எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆங்கில நூலில் 3வது வால்யூமில் 294வது பக்கத்தில் விவேகானந்தர் குறிப்பிடுவதை ஆங்கிலத்தில் அப்படியே சொல்கின்றேன். The Muhammadian conquest of India came as a salvation to the downtrodden and the poor. முகமதியர்களுடைய வருகை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஒரு ஈடேற்றமாக அமைந்து விட்டது. சொல்றது யாரோ நம்முடைய மௌலானாக்கள்ல ஒரு ஆள் அல்ல, அல்லது பெரியார் ஈவேரா அவர்கள் அல்ல. பெரியார் ஈவேரா நிறைய விஷயங்களை சிலாத்திற்கு சொல்லியிருக்கிறார். அவரை பிறகு நான் மேற்கோள் காட்டுகிறேன். சொல்றவர் சுவாமி விவேகானந்தர். அதோடு நிற்கவில்லை, விவேகானந்தர் மேலும் சொல்கின்றார். அதாவது என்ன சொல்றாரு, முஸ்லிம்களுடைய வருகை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஒரு ஈடேற்றமாக அமைந்து விட்டது, ஈடேற்றமாக அமைந்தது என்று சொல்லிவிட்டு that is why 1/5 of our people have become Muslims என்று சொல்கிறார். இஸ்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலை முழக்கமாக, அவர்களுடைய ஈடேற்றத்தினுடைய ஒரு வழியாக விளங்கியதின் காரணமாகத்தான் நமது மக்களில் 5 ஒருவர் இந்த நாட்டில் முஸ்லிம்களாக, அவர் சொல்றார், of our people 1/5 of our people, நமது மக்களில் 5 ஒரு பகுதியினர் முஸ்லிம்களாகி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த செய்தியை சொல்கின்றார். It was not the sword that did it all. வாளினால் இந்த மாற்றம் ஏற்படவில்லை. சொல்றது இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் மீது, முஸ்லிம் சமூகத்தின் மீது மிகப்பெரிய தவறான தாக்குதல்களை தொடுக்கும் போது ராம் புனியானி போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய எழுத்துக்களால் அதற்கு மறுப்பு கொடுக்கின்றாங்க நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில். ஆனால் இது சொல்றது சுவாமி விவேகானந்தர், வாளால் இந்த மாற்றம் நடைபெறவில்லை. It would be height of madness to think that it was all the work of sword and force. அதுக்கு மேல ஒரு படி மேல போயிட்டார் விவேகானந்தர். பலவந்தமாக, நிர்பந்தமாக, பலாத்காரத்தை பயன்படுத்தி, வாளை பயன்படுத்தி மதமாற்றி விட்டார்கள். இஸ்லாத்துக்கு இந்த மக்களை எல்லாம் கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொல்வது பைத்தியக்காரத்தனம் என்று சொல்கிறார். பைத்தியக்காரத்தனம் வெறுமனே சொல்லல, it would be the height of madness என்று சொல்கிறார். பைத்தியக்காரத்தனத்தினுடைய உச்சநிலையாக ஆகிவிடும் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். இன்னொரு இடத்துல காஷ்மீரிலிருந்து வட இந்தியாவுக்கு சுவாமி விவேகானந்தர் நடைபயணமாக செல்கின்றார். அந்த நடைபயணத்தை பற்றி குறிப்பிடும் போது மிக அழகாக சொல்வார். நான் தென்னிந்தியாவில் நடந்து செல்லும் போது ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய, முஸ்லிம்களாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்தேன். இதுக்கான என்ன காரணம் என்னன்னா, பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்ற கொள்கையை நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் ஒருவர் இஸ்லாத்தை தழுவிவிட்டால் அவரை ஆலிங்கனம் செய்யக்கூடிய ஒரு நிலையை முஸ்லிம்களிடம் பார்க்க முடிகின்றது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விரும்பக்கூடிய ஈடேற்றம், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விரும்பக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் இஸ்லாத்தில் இருப்பதின் காரணமாகத்தான் இந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள் என்று இன்னும் விரிவாக அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. அருமை சகோதரர்களே, இதை நாம் தீவிரமாக யோசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு
இந்த மாற்றம் ஏற்பட்டது என்றால் நிச்சயமாக தாம் உண்டு தம் வேலை உண்டு என்று இல்லாமல் அந்த ஆரம்பகால முஸ்லீம்கள், ஏர்லி ஜெனரேஷன் முஸ்லிம்ஸ், முதல் தலைமுறை முஸ்லீம்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த அரேபிய தீபகற்பத்தை விட்டுவிட்டு முதல்ல வியாபாரத்துக்காக வந்தார்கள் என்பது உண்மை. இப்போது வரும்போது வியாபாரத்தை விட அதிகமாக நாம் பெற்ற நேர்வழியை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று வந்து இங்கேயே குடியமர்ந்து இங்குள்ள மொழியை கற்று இங்குள்ள மக்களுடைய பண்பாடுகளை அழிந்து இங்குள்ள மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி இஸ்லாம் தீர்வாக அமையும் என்பதையெல்லாம் தெளிவாக உணர்ந்து அவர்கள் அரும்பாடுபட்டதின் காரணமாகத்தான் இன்று நாமெல்லாம் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை மொழிந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி, அந்த தாவாவுடைய பணி, அந்த அழைப்பு பணி எந்த காலகட்டத்திலும் நிற்கவில்லை, வாழையடி வாழையாக தொடர்ந்தது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அரேபிய தீபகற்பத்திலிருந்து நம்முடைய தென்னிந்தியாவுக்கு அந்த ஆரம்பகால தொடக்க கால முஸ்லீம்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து இங்கே பள்ளிவாசல்களை அமைத்து இஸ்லாம் என்ற அந்த மத மார்க்கத்தை இங்கே நிலைநாட்டினார்கள். அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாகி இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு அற்புதமான வரலாறு. ஆனால் நம்முடைய மேடைகளிலே, நம்முடைய கருத்தரங்குகளிலே அதிகமாக ஆய்வு செய்யப்படாத, பேசப்படாத வரலாறு என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லிம்கள் தங்களுடைய பங்குக்கு இந்த இஸ்லாத்தை எப்படி எடுத்து சென்றார்கள். முனைவர் ராஜா முகமது அவர்கள் தமிழக அருங்காட்சியக துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு பெரிய ஆய்வாளர். A Maritime History of the Coromandel Muslims என்று ஒரு அற்புதமான ஆய்வு நூலை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றார். தமிழக அரசாங்கமே அந்த புத்தகத்தை, தமிழக அருங்காட்சியக துறையே அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கின்றது. அதில் பல அற்புதமான செய்திகளை சொல்கின்றார். சென்னை துறைமுகத்திலிருந்து தொடங்கி கொளச்சல் துறைமுகம் வரை அனைத்து துறைமுக நகரத்திலும் மிகப்பெரிய வியாபாரிகளாக அந்த துறைமுகத்தில் நடக்கக்கூடிய வர்த்தகத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய, ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நிலையில் ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்கள் இருந்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை சொல்கிறார். அதற்காக வேண்டி நான் அதை குறிப்பிடவில்லை. அவர் சொல்லக்கூடிய இன்னொரு மிக அற்புதமான செய்தி என்னன்னா, எப்படி அரபகத்திலிருந்து வந்து இஸ்லாத்தை இங்கே அந்த ஆரம்பகால முஸ்லீம்கள் எடுத்து சொல்லி இங்கே இஸ்லாத்தை நிலைநாட்டினார்களோ, அதே போல் இங்கிருந்து கிழக்கிந்திய தீவுகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா, மலேசியா போன்ற இடங்களுக்கு வர்த்தகர்களாக நம்முடைய தமிழக முஸ்லிம்கள் போனார்கள். அப்படி போகும்போது வியாபாரத்தை ஒரு பக்கம் செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்தை அந்த பகுதியில் பரப்புவதற்கு முஸ்லீம்கள் தான் காரணமாக இருந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றது. அதிலும் குறிப்பாக மலாக்காவில் 1445 தமிழக முஸ்லீம்கள் மலாக்காவில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அங்கே ஒரு முஸ்லீம் சுல்தானாக, ஆட்சியாளராக வருவதற்கு வழிவகுத்தார்கள் என்றால், அந்த பகுதியில் குறிப்பாக மலாக்கால மிகப்பெரிய அளவில் மக்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு தமிழக முஸ்லீம்கள் தான் காரணமாக இருந்தார்கள். 2007ஆம் ஆண்டு நான் மலேசியாவுக்கு சென்றிருந்தேன். மலேசியாவினுடைய தலைநகரமான கோலாலம்பூரில் மலேசியாவினுடைய முன்னாள் துணை பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு சென்றேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவரிடம் பல்வேறு செய்திகளை எல்லாம் பேசிவிட்டு அவர் எங்களை வழி அனுப்புவதற்காக, முதல் மாடியில் பேசிட்டு இருக்கோம், எங்களை வழி அனுப்புவதற்காக எங்களோடே கீழே வர்றார்.
கீழே வந்துவிட்டு அவருடைய வீட்டினுடைய நுழைவாயில் அருகில் ஒரு கண்ணாடி பீரோ இருக்கின்றது. அதில் ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கல்வெட்டை சுட்டி காட்டி சொன்னார், பிரதர், டு யூ நோ வாட் இஸ் திஸ் இன்ஸ்கிரிப்ஷன்? இந்த கல்வெட்டு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு, மலாக்காவில் முதலாக தமிழக முஸ்லீம்களால் இஸ்லாம் கொண்டு வரப்பட்டது, இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அங்குள்ள முஸ்லீம்கள் அங்குள்ள மக்கள் தமிழக முஸ்லீம்களுடைய பணியின் காரணமாக தான் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய கல்வெட்டு இது என்று இங்கே நான் நிகழ்ச்சியுடன் நினைவு கூற விரும்புகின்றேன். அப்போ நம்ம பெற்ற இன்பத்தை அப்படியே போய் மலேசியாவாக இருக்கட்டும் அல்லது இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், அந்த கிழக்கத்திய தீவுகள் உள்ள மக்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு நாம் ஒரு மிக முக்கிய காரணியாக அமைந்திருக்கின்றோம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்லும்போது, குறிப்பாக இன்று மேற்கத்திய நாடுகளில் அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், அங்கேயெல்லாம் இன்று முஸ்லீம்கள் பெரிய அளவில் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்று உலகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கும் காரணமாக இந்திய முஸ்லீம்கள் தான் விளங்கி இருக்கின்றார்கள், திகழ்ந்து வருகிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக அமெரிக்காவுக்கு கல்வி கற்பதற்காக சென்ற நம்முடைய வட இந்தியாவைச் சேர்ந்த முஸ்லீம் மாணவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் MSA என்ற ஒரு அமைப்பை அமெரிக்காவில் உருவாக்குறாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح
الله أكبر الله أكبر لا إله إلا الله. அருமை சகோதரர்களே, இப்படியாக கடல் கடந்தும் இஸ்லாம் பரவுவதற்கு தமிழக முஸ்லீம்களும் வட இந்திய முஸ்லீம்களும் மிக முக்கியமாக வட இந்திய முஸ்லீம்களில் குறிப்பாக இளைய தலைமுறையினர் மாணவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். நம்முடைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த சமகாலத்தில் என்ன நிலை என்பதை பற்றியும் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய எழுச்சி, இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தினுடைய எழுச்சி 1970களுடைய பிற்பகுதியில் தொடங்கி 80கள் 90களில் சிறப்பான ஒரு நிலையை அடைந்தது என்று சொல்லலாம். அதற்கு மிக முக்கியமான பங்களிப்பை நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த சில சகோதரர்களும் அண்டை மாநிலமான கேரளாவைச் சேர்ந்த அதே போல் வட இந்தியாவைச் சேர்ந்த சில சகோதரர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுவது என்னுடைய கடமை என்று கருதுகின்றேன். ஏனென்றால் ஒரு புதிய இளைய தலைமுறை இந்த அழைப்பு பணியில் களம் இறங்கி இருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய சமகால வரலாறும் நமக்கு தெரிய வேண்டும். ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்த மௌலானா ஹாமித் அலி சில ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து விட்டார். டெல்லியைச் சேர்ந்தவர். அவருக்கு தமிழ் தெரியாது. ஆனாலும் கூட தமிழகத்திற்கு வந்து குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் பல கிராமங்களுக்கு சென்று தீண்டாமையின் கொடும் அடக்கனுடைய கடும் பிடியிலே சிக்கித் தவிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மொழி தெரியாமல் இந்த மார்க்கத்தினுடைய சிறப்புகளை எடுத்துரைத்ததில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அதேபோல்தான் கேரளாவிலே ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்திலே பிறந்த ஒரு சகோதரர் தன்னுடைய வாழ்க்கையே முழுமையாக இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதை தன்னுடைய இலட்சியமாக கொண்டு தமிழகத்திலே பல்வேறு கிராமங்கள், அவருடைய கால்படம் படாத கிராமமே இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு சென்றவர்கள் ரியாலு சாஹிப் அவர்கள். ரியாலு சாஹிபினுடைய சிறப்பு என்னவென்றால், தன்னுடன் இந்த பணி முற்றுப்பெறக்கூடாது என்பதற்காக வேண்டி ஏராளமான அழைப்பு பணி ஊழியர்களை உருவாக்கிய ஒரு தனி சிறப்பு அவருக்கு உண்டு. அந்த வரிசையில் தான் 1980களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீனாட்சிபுரத்தில், திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் ஒரு முழு கிராமமும் இஸ்லாத்தை தழுவிய நிகழ்வு நடந்தது. அது பத்திரிகைகளில் பிரபலமாக தெரிந்ததுனால மீனாட்சிபுரம் என்று அனைவராலும் பேசப்பட்டது. ஆனால் மீனாட்சிபுரத்துக்கு முன்பாகவே மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தேனி மாவட்டம், பல கிராமங்களில் தீண்டாமை என்ற அந்த கொடும் அரக்கனுடைய கடும் பிடியிலே சிக்கித் தவித்த மக்களுக்கு எப்படி விவேகானந்தர் சொல்கிறாரோ, இஸ்லாத்தினுடைய செய்தி அவர்களுக்கு ஒரு ஈடேற்றமாக தெரிகின்றது என்று, அந்த அடிப்படையில் வேற பணம், காசு, பெட்ரோ டாலரு இதெல்லாம் வெறும் மாயே. எப்படி விவேகானந்தர் பலவந்தத்தினால வாளால இந்த மக்கள் மாறினாங்கன்னு சொல்வது முட்டாள்தனத்தினுடைய உச்சம் என்று சொல்கிறாரோ, அதே போல் தான் பணத்தை காட்டி இந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று யாராவது சொன்னார்கள் என்றால்
அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக தான் இருக்கும். அப்போ நம்முடைய காலகட்டத்திலையும் மீனாட்சிபுரம் மத மாற்றங்கிறது ஒரு பெரிய மத மாற்றமாக பிரபலமாக தெரிந்தாலும் கூட அதற்கு முன்பாகவே பல்வேறு கிராமங்களில் மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த நேரத்தில் மீனாட்சிபுரம் மத மாற்றத்தை பற்றியும் ஒரு சிறிய குறிப்பை இந்த நேரத்தில் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். அந்த மதமாற்றம் நடைபெற்று இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய திருநெல்வேலி செய்தியாளராக சுப்பிரமணியம் என்பவர் இருந்தார். முஸ்லீம் லீக் சகோதரர்கள் அந்த மீனாட்சிபுரம் மதமாற்றத்தை நாங்கள் இத்தனை பேர் இஸ்லாத்துக்கு தழுவ போகிறாங்க, எல்லாரும் வாங்கன்னு பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக விமர்சையாக அந்த புளியங்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் a whole village embraces Islam, ஒரு முழு கிராமமும் இஸ்லாத்தை தழுவுகின்றது என்று கொட்டை எழுத்தில் தலைப்பு செய்தியாகவே வந்து இந்தியாவே பரபரப்பாகிவிட்டது. அந்த நேரத்தில் காமன்வெல்த் நாடுகளுடைய பிரதமர்களுடைய கூட்டம் ஆஸ்திரேலியாவிலே நடைபெறுகிறது. அப்போது தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை சிறுபான்மை மக்களுடைய ஆட்சி, நிறவெறி ஆட்சி நடைபெறுகின்றது. நெல்சன் மண்டேலாலாம் உள்ளே இருக்கார். கருப்பர்கள் அதிகமாக வாழக்கூடிய தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை சிறுபான்மையினர்களுடைய ஆதிக்க ஆட்சி நடைபெறுகின்றது. அந்த ஆட்சியை எதிர்த்து காமன்வெல்த் பிரதமர்கள் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அந்த மாநாடு முடிவடைந்த பிறகு பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசுகின்றார். அப்படி பேசும்போது அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை முடிக்கக்கூடிய தருவாயில் ஒரு செய்தியாளர் எழுந்து நின்று கேட்கின்றார், மேடம் பிரைம் மினிஸ்டர், யூ ஆர் டாக்கிங் அபவுட் அபார்டைட் இன் சவுத் ஆப்பிரிக்கா, வாட் அபவுட் அபார்டைட் இன் யுவர் கண்ட்ரின்னு ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்ன கேள்வினா, பிரதமர் அவர்களே, நீங்க தென்னாப்பிரிக்காவில் நிறத்தின் காரணமாக மக்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை பற்றி, நிறவெறியை பற்றி, அபார்டைட்டை பற்றி குறிப்பிடுகின்றீர்கள். உங்கள் நாட்டிலே நிறவெறி இருக்கின்றது, இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்முடைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களிடம் அந்த செய்தியாளர் கேட்க, இந்திரா காந்தி அம்மையாருக்கு தூக்கி வாரி போட்டது. அபார்டைட் இன் மை கண்ட்ரி இந்தியா, தேர் இஸ் நோ அபார்டைட் இன் இந்தியா என்று பதில் சொல்கின்றார். நிறவெறியா இந்தியாவிலே, என்னுடைய நாட்டில், எங்கள் நாட்டில் நிறவெறியே இல்லை என்று பதில் சொல்கின்றார். இந்த பதிலை கேட்டுவிட்டு அந்த செய்தியாளர் மௌனமாக இருக்கவில்லை. எழுந்து நின்று திரும்ப இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பார்த்து அந்த வெள்ளைக்கால செய்தியாளர் கேட்கின்றான், இஃப் சோ வாட் அபவுட் மீனாட்சிபுரம் மேடம் பிரைம் மினிஸ்டர்னு கேட்கிறான். உங்க நாட்டில் நிறவெறி இல்லை, இனவெறி இல்லைன்னா மீனாட்சிபுரத்தை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் என்று இந்திரா காந்தி அம்மையாரிடம் கேட்க வாயடைத்து போய்விட்டார் நம்முடைய பிரதமர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்பாகவே கூரியூர், காண்டை என்று வன்னி வயல் என்று வரிசையாக அணைக்கரப்பட்டி என்று ஏராளமான ஊர்களில் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் வந்தாங்க, இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கு வல்லமை தமிழக மண்ணிலே மிகப்பெரிய சமூக புரட்சியை சேர்ந்த பெரியார் ஈவேரா அவர்கள் குறிப்பிட்டது போல இஸ்லாம் ஒன்றே தீண்டாமையை தகர்ப்பதற்கான தீர்வு என்பதை விளங்கி இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்படி இஸ்லாத்தை தழுவிய அந்த முஸ்லீம்கள் எப்படி தொடக்க காலத்தில் அந்த அரேபிய தீபகற்பத்தில் மக்கமா நகரத்தில் இஸ்லாத்தை தழுவிய பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு இலக்கானார்களோ அந்த வரலாறு நம் கண் முன்னால் நம்முடைய காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய ஊர்களிலேயும் அந்த கொடுமை நிகழ்த்தப்பட்டது. எங்கள் அருமை சகோதரர் கூரியூர் முகமது அலி ஜின்னா தமிழக காவல்துறையினுடைய தலைமை காவலராக பணியாற்றியவர். அந்த தீண்டாமைக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி அந்த தீண்டாமையை விட்டு விடுதலை பெறுவதற்காக சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போல முகமது காலித் என்ற வழக்கறிஞர் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இரண்டு பேரும் சங்கிலியால் கையில் பிணைக்கப்பட்டு தரதரவென்று இழுத்து
குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிகழ்வும் இங்கே நடைபெற்றது. இது மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமான கொடுமைகளை அனுபவித்தாலும் கூட தாங்கள் கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்தார்கள். இன்றைக்கு கூட நீல புலிகள் என்ற அமைப்பை நிறுவி தமிழகத்தில் ஷெட்யூல் இன மக்களினுடைய ஒரு அறிவார்ந்த தலைவராக விளங்கிய எங்கள் அருமை அண்ணன் TM மணி அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் அவர் நடத்தாத போராட்டம் கிடையாது. இந்த நாடு விடுதலை பெற்ற நாடு. இந்த நாட்டின் தெருக்கள் வழியாக எந்த இந்திய குடிமகனும் நடந்து செல்லலாம். மாடும் ஆடும் பன்றியும் நாயும் நடந்து செல்லலாம். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்து விட்டவர் என்ற ஒரே காரணத்துக்காக நடக்கக்கூடாது, பிணம் கூட எடுத்து செல்லப்படக்கூடாது என்ற ஒரு நிலையில அந்த தீண்டாமைக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பிய களத்திலே நின்ற மாபெரும் போராளி எங்கள் அருமை அண்ணன் சகோதரர் TM மணி அவர்கள் போராடி பார்த்தார். கடைசியில பெரியார் அவர்கள் சொன்னபடி இஸ்லாம் ஒன்றுதான் இதற்கு தீர்வு என்று சொல்லி இன்று உமர் ஃபாரூக்காக அவர் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு அவர் தமிழகம் முழுவதும் தான் பெற்ற இன்பத்தை பரப்பி வரக்கூடிய அந்த வரலாற்றை நாம் மறந்துவிட முடியாது. ஷெட்யூல் இன மக்களுக்கு மத்தியிலே மட்டுமல்ல, அறிவார்ந்த மக்களுக்கு மத்தியிலேயும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை, இஸ்லாத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்து தன்னுடைய எழுத்துகளால் பல்வேறு தமிழக அறிஞர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தினுடைய செய்தியை எடுத்துரைத்த சிறப்பு மறைந்த நம்முடைய அன்பு சகோதரர் அப்துல்லா அடியாருக்கே சேரும். அவருடைய எழுத்துகளால் அவர் எழுதிய அற்புதமான நூட்கள் தமிழகத்தினுடைய கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீதியியல் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கம் எவ்வளவு சிறந்த மார்க்கம் என்பதை எடுத்து சென்றதில் அப்துல்லா அடியார் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதையும் நாம் இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் அதோடு நிற்கவில்லை, பல பேரை இஸ்லாத்தை பற்றி எழுத வைத்தார். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், அதில் என்னுடைய பங்களிப்பும் அப்துல்லா அடியார் அவர்களுடைய ஈடுபாட்டால் ஏற்பட்டது. நம்முடைய மறைந்த வலம்புரி ஜான் எழுதிய மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற நூல் மிக அற்புதமாக இஸ்லாத்தை அனைத்து மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலினுடைய கருவாக, அதனுடைய ஆக்கமாக, அதனுடைய ஊக்கமாக விளங்கியவர்கள் அப்துல்லா அடியார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இப்படி ஏராளமான பெயர்களை நான் வரிசையாக எடுத்து சொல்ல முடியும். இங்கே பெயர் குறிப்பிடாத சகோதரர்களுடைய பங்களிப்பு குறைந்தது என்று நான் குறிப்பிடவில்லை. பெயர் தெரியாத சகோதரர்கள் ஏராளமான பேர் இன்னும் சிறப்பான பங்களிப்பை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அருமை சகோதரர்களை, நிச்சயமாக பலவந்தமாக யாரையும் மதமாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், எந்த ஒரு காலகட்டத்திலும் இஸ்லாம் அப்படி செய்ததில்லை, அது ஒருபோதும் செய்யாது. நிச்சயமாக மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் கோட்பாடாக இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறையிலும் நாம் இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றும் போது நிச்சயமாக இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பை அறியக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை அரவணைத்துக் கொள்வதில், இந்த மார்க்கத்தை தங்களை இணைத்துக் கொள்வதில் நிச்சயமாக நாட்டம் கொள்வார்கள். இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் அனைத்து குடிமக்களுக்கும் தாம் விரும்பிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் முழு உரிமை தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சமூகவியலாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளிலும் ஒரு தூய்மையான நெறிமுறைகளை, இஸ்லாம் காட்டக்கூடிய நெறிமுறைகளை நாம் பின்பற்றும் போது கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்கள் குறிப்பிடுவார்கள், காந்தம் ஈர்ப்பது போல மக்களுடைய இல்லங்களை இஸ்லாம் ஈர்க்கும் என்று குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை இந்தியாவில் நாம் செய்யக்கூடிய பணி, நம்முடைய ஆரம்ப கால முஸ்லீம்கள் அரபகத்திலிருந்து வந்தவர்கள், அவர்களிடமிருந்து இஸ்லாத்தை பெற்றவர்கள் மிக அற்புதமான சேவைகளை, தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய காலகட்டத்தில் நமக்கு முன்னர் பல சகோதரர்கள் அறம்பெரும் தியாகங்களை செஞ்சிருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த அற்புதமான நாட்டிலே, மதசார்பற்ற இந்த நாட்டிலே, பல்வேறு கொள்கைகளை பின்பற்றுவதற்கு உரிமை பெற்ற இந்த நாட்டில் நம்முடைய
வாழ்க்கை திட்டத்தை, அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நெறிய அனைத்து துறைகளிலும் பின்பற்றுவதற்கும், முன்மாதிரியாக ஒவ்வொரு துறையிலும் நாம் வாழ்வதற்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்கான முழு முயற்சியில் நாமும் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பல சிரமங்களுக்கு மத்தியிலே நம்முடைய இந்தியாவில் இஸ்லாம் என்ற தலைப்பிலே வரலாற்று சுவடுகளை பதிவுகளாக நமக்களித்த நம் பாசத்திற்குரிய சகோதரர் பேராசிரியர் எம்ஹெச் ஜவாஹிருல்லா சாப் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் நம்முடைய தாவா சென்றுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம்.